இன்று நான் உங்களுக்கு ஒரு அமைதியான, இனிய கதை சொல்லப் போகிறேன். இது ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த அருண் என்ற சிறுவனின் கதை. அருண் மிகவும் அமைதியான குழந்தை. அவன் வீட்டின் அருகே ஒரு பெரிய, பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரம் கிராமத்துக்கே காவலன் போல நின்றது. அதன் கிளைகள் நீண்ட நிழலை தரும், அதன் வேர் நிலத்தை அணைத்துக் கொண்டிருக்கும். ஒரு மாலை சூரியன் மெதுவாக மறையும் நேரத்தில் அருண் அந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு மென்மையான காற்று வீசியது. அந்த காற்றுடன் சேர்ந்து ஒரு சிறிய ஒளி மின்னியது. அந்த ஒளி ஆலமரத்தின் உள்ளே இருந்து வந்தது போல தோன்றியது. அது ஒரு நல்ல மனசுக்கார ஆவி, அந்த ஆலமரத்தில் வாழும் நண்பன். ஒவ்வொரு இரவும் எல்லோரும் தூங்கிவிட்ட பிறகு அந்த ஆவி அருணை ஒரு சிறிய மாய உலகத்துக்கு கொண்டு சென்றது. அங்கு மரங்கள் பேசும், பூக்கள் சிரிக்கும், நட்சத்திரங்கள் அருகில் மின்னும். அருண் அந்த உலகில் பயமின்றி சிரித்தான், ஓடினான், மகிழ்ந்தான். அந்த ஆவி அவனுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுத்தந்தது. தனிமை என்றால் பயப்பட வேண்டியதில்லை. இயற்கை எப்போதும் நமக்கு நண்பன். மரங்கள், காற்று, நிலா அனைத்தும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கும். காலம் கடந்து அருண் தைரியமான, மகிழ்ச்சியான சிறுவனாக வளர்ந்தான். ஆலமரத்தின் கீழ் அவன் இனி தனியாக உணரவில்லை. அவன் மனதில் எப்போதும் ஒரு சிறிய ஒளி இருந்தது. இன்று அந்த ஆலமரம் இன்னும் நின்று கொண்டே இருக்கிறது. அது பல குழந்தைகளுக்கு நிழல் தருகிறது. யாராவது அமைதியாக அதன் கீழ் அமர்ந்தால் மென்மையான காற்றில் ஒரு மாய ஒளி மின்னுவது போல தோன்றும். அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. இயற்கை எப்போதும் உங்களுடன் இருக்கிறது. இப்போது கண்களை மூடி மெதுவாக தூங்குங்கள்.